ஐயனார் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நிலாவும் சோழனும் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சோழனை கூட்டிக்கிட்டு போயிட்டுருக்காங்க ரெண்டு பேரும். ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னு சோழன் கேட்டுக்கிட்டே வராரு. நடுங்க ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லாமலே நிலா கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. எங்கன்னு சொல்லாமல் எப்படி நான் வண்டி ஓட்டுறது அப்படின்னு கேட்டுக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே பாண்டி வானத்தை அனுப்பி வச்சுட்டு, என்னடா பாண்டி வானத்து இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு. அண்ணே இங்கே இருக்கிற விஷயத்த நம்ம சொன்னோம், அதாண்ணே நம்ம நிலமையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பார்க்க வந்தா, வேறு எதுவும் இல்லைண்ணே, அவள் இன்னும் விளையாட்டுத்தனமாகவே இருக்காண்ணே, கிளம்பிட்டானே அப்படின்னு. இல்லைடா அந்த பொண்ணுக்கு தான் பிரச்சனையாகும், அவங்க வீட்டுக்குள்ளே தெரிஞ்சா அதுதானா அப்படின்னு சொல்கிறாரு சேரன். அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுண்ணே, வானத்தை கிளம்பிட்டா அப்படின்னு. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம வேறு வீடு பார்க்குறதுக்காக போகலாம் வா பாண்டி அப்படின்னு கூப்பிடுறாரு. அண்ணா அவங்க ரெண்டு பேரும் எங்கேயோ வெளியில் கிளம்பி போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க தெளிவாக தானே சொல்லிட்டு போனாங்க, நாம் வேறு வீடு பார்க்கணுன்ற எண்ணம் நமக்கு வரக்கூடாது, அப்படி இருந்துட்டோன்னா நம்ம வீட்டை பற்றி கவலை இல்லாமையே போயிடும், அதனால் உயில் எங்கே இருக்குன்றதை தேடி கண்டுபிடிச்சி நம்ம போகணும்னு சொன்னாங்கல்ல நம்ம வீட்டுக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே இருந்தால் கூட நிலா சொன்ன மாதிரி அங்கே போகிறதுக்கு ஒரே நாளில் ஆயிடாது இல்லைடா, வா நம்ம வீடு பார்க்க போகலாம், அதெல்லாம் நிலா எதுவும் சொல்லாது அப்படின்னு. சரிண்ணே நீ சொல்கிறதும் சரிதான், அப்படியே நமக்கு உயில் கிடச்சி அதை கோர்ட்டில் எடுத்துகிட்டு போய் காட்டி வாதாடி வீடு நம்மளுதுன்னு ஆக எப்படியும் ஒரு வாரமாச்சும் ஆகிடும், அது வரைக்குமாச்சு நம்ம வாடகை வீட்டில் தங்கி தானே ஆகணும். சரிண்ணே நீ சொல்கிறது கரெக்ட் தான், வா நம்ம வீடு தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க. பல்லவன் இருந்துக்கிட்டு, அண்ணே இன்னைக்கு எனக்கு காலேஜ் இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு. சரி பல்லவா போயிட்டு இங்கே வந்துடுவல்ல, சரி பஸ்ஸுக்கு காசு வச்சுருக்கே அப்படின்னு. அதெல்லாம் சரிதானே, ஆனால் இங்கேருந்து காலேஜுக்கு பஸ் பிடிச்சி எப்படி போகிறதுன்னு தெரியலையே அப்படின்னு. என்னடா இதே ஊரில் பிறந்து வளர்ந்து பஸ்ஸு வழி தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க, சரிவா நான் உன்னை கூட்டிகிட்டு போய் பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன், நீ அங்கே போயிட்டு காலேஜுக்கு வந்துட்டு நான் அங்கேருந்து பஸ்ஸில் போயிட்டு திரும்பவும் வந்துட்டு எனக்கு கால் பண்ணி நான் உன்னை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு பாண்டி சொல்கிறாரு. சரிண்ணே சரி வாங்க 3 பேரும் கிளம்பலாம் அப்படின்னு போயிட்டுருக்காங்க. நடேசன் வெளியிலே உட்காந்துட்டு இருக்காரு. அப்பா என்னப்பா இங்கே உட்காந்து என்ன பண்ணிட்டுருக்கீங்க, ரூம்குள்ளே போங்க அப்படின்னு. டேய் உள்ளே அடைஞ்ச கிடக்க எனக்கு விருப்பம் இல்லைடா, நான் வெளியே உட்காந்துட்ருக்கேன். ஆமாம் நீங்களாம் எங்கே போயிட்டீங்க அப்படின்னு. அப்பா வாடகைக்கு வீடு பார்க்க போகணும் இல்லைப்பா அதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு சேரன். ஏன்னா அங்கே நம்மளுடைய வீட்டை விட்டுட்டு எங்கடா நீங்கள் வீடு பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னு. அப்பா அது சரிதான்ப்பா, ஆனால் உடனே நம்ம அந்த வீட்டுக்கு போயிட முடியாதுல்ல, முதல்ல நீங்கள் நிலா சொல்ல மாதிரி எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்கள், உயில் எங்கே இருக்குது அப்படின்னு. உங்களுடைய பேருக்கு நம்ம தாத்தா வீட்டு ஒயில் எழுதி வச்சுட்டு போனார்ல, அதை நீங்கள் தேடுங்கப்பா, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கப்பா, அது இருந்தால் தான் வீடு நமக்குன்னு ஆகும், அது வரைக்கும் நம்ம இப்படி வாடகை வீடு தேடி தான் ஆகணும், வாடகை வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சேரன் நடேசன் கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி அவங்க 3 பேரும் போயிடுறாங்க. அப்படி போனதுக்கப்புறமா தான் நடேசன், என்னது இது ஆளாளுக்கு இதே நம்மக்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, அது எங்கே இருந்துன்னு தெரிஞ்சிருந்தா நாமே இந்த நிலமையில நிற்கிறோம், அந்த வீடு எனக்கு தான் என் அப்பா எனக்கு தான் கொடுத்துட்டு போனார், வீடு என்னோடதுன்னு சொந்தங்களோட பேப்பரெல்லாம் வேணுமா இந்த காலத்தில், அதை நான் எங்கன்னு போய் தருவேன், ஆனால் என் அப்பா எனக்குன்னு அதை எழுதி வச்சுட்டுலாம் போனார், அந்த உயில் எங்கே இருக்கும் ஒன்றுமே புரியலையே, ஒருவேளை அந்த வீணா போனவை எடுத்து வச்சிருப்பாளோ, எடுத்து வச்சுக்கிட்டு தான் அதிகாரமாக நம்மளை வீட்டை விட்டு வெளியில் தொடுத்துறாளோ, அதை கிழிச்சு தூக்கி போட்டுட்டு அவள் அதை எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு, அது எப்படி சொத்தை 3 பிரிச்சப்போ எனக்குன்னு தானே இந்த வீட்டை என் அப்பா வித்துட்டு போனாரு, அதாவது கொடுத்துட்டு போனாரு, மற்றவங்க எல்லாருக்கும் அவங்கவுங்களோட சொத்தை அவங்கவுங்க பேருக்கு எழுதி வச்சுட்டு போன மாதிரி எனக்கும் பத்திரம் வச்சிருப்பாருல்ல, அதை வச்சு கண்டிப்பாக நான் நிரூபிப்பேன், அந்த வீடை எனது தான், யார் நினைச்சாலும் என்னை வீட்டை விட்டு துரத்த முடியாது அப்படின்னு நடேசன் நீங்கள் கற்பனையாக தான் நினச்சிட்டு இருக்காரே தவிர, ஸோ அந்த உயில் எங்கே இருக்குது எப்படி காணாமல் போயிருக்கும், ஸோ பழைய யோசனைகளை யோசிச்சு பார்த்து பின்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்றத யோசிச்சு பார்க்கவே மாட்டேன்றாரு, அது அவருக்கு ஞாபகமோ வரவும் மாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் கூட பொறுப்பான அப்பாவா இல்லாமல் அப்படியே கேஷுவலாக விட்டுட்டாரு, அப்படியே ஊர் சுற்றிட்டு ஜாலியாக குடிச்சிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தார். ஸோ அப்போல்லாம் அது காணாமையே போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஜெயிலுக்கு போன சமயத்தில் கூட அந்த உயில் தன்னுடைய வீட்டிலே இருந்தால் கூட அதை கஸ்தூரியும் அவருடைய அண்ணனும் ஏன் எடுத்துருக்கக்கூடாது, அப்படி அவங்க எடுக்கல அப்படின்னா அந்த உயில் கண்டிப்பாக அங்கே தான் இருக்கும். ஸோ இப்போ நிலாவும் சோழனும் அதை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு தான் வீட்டுக்கு தேடி போயிட்டுருக்காங்க, அதுவும் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போதே சோழன் சொல்லிகிட்டே வராங்க நிலா கிட்ட, ஏங்க அந்த வீட்டை தான் சீல் வச்சிருக்கல, நம்ம அதை உடைச்சி எப்படி உள்ளே போக முடியும் அப்படின்னு. சோழன் அதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம், நம்ம இங்கே வெயிட் பண்ணி நைட்டு என்ன ஆனாலும் சரி யார் இல்லாத நேரமாக பார்த்து வீட்டுக்குள்ளே போய் உயிலை தேடி எடுக்கிறோம், அந்த உயில் வீட்டுக்குள்ளே தான் இருக்கும், அங்கிள் செல்லத்தை வச்சு பார்த்தா அந்த உயில் இருக்குன்னு தெரியுது, அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திகாவோட வீட்டில் போய் நேற்று பேசணும்ல, அதை வச்சு பார்க்கும்போது உயில் அங்கே தான் இருக்கும்னு தோணுது, ஒரு வேளை உயில் இருந்தால் அது அவங்கக்கிட்ட இருந்திருக்கும்,
அப்படி இல்லை அப்படின்னா அது வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ உங்களுடைய அப்பா பேருக்கு அந்த உயில் இருக்கிறதுனால தான் ஸோ அவர் அந்த வீட்டுக்குள்ளேருந்து துரத்துட்டா நீங்கள் எல்லாரும் பயந்து வெளியில் போயிடுவீங்க. போனதுக்கப்புறமா கொஞ்ச நாளில் அந்த உயில் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன அந்த சொத்தெல்லாம் நாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு உங்களுடைய அத்தை நினைக்கிறாங்க, உங்களுடைய அத்தையும் மாமாவும். அதனால நம்ம அதுக்கு விடவே கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் உயில் நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவும், அப்படியா சொல்கிறீங்க, சரிங்க அதை நம்ம தேடி போகலாம் அப்படின்னா அங்கேயே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே கஸ்தூரியும் அவருடைய அண்ணனும் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் அப்படின்னா அண்ணா அவங்க எந்த நேரத்தை வேணாலையும் திரும்பவும் இங்கே வரலாம். பைத்தியக்காரன் லூசு பசங்கண்ணா அவங்க. ஸோ எப்போ வேணாலையும் இந்த வீட்டை பூட்டை உடைக்க வரலாம். நம்ம வேணால் காவலுக்கு இங்கே இருக்கலாம் அப்படின்னு தான் அவங்க அங்கே நின்றுட்டுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நிலாவும் சோழனும் போகும்போது அவங்க அங்கேயே இருக்காங்களா. அதை பார்த்த உடனே சோழனும் நிலாவும் அப்படியே வண்டியை ஓரம் கட்டி அங்கேயே நின்றுடுறாங்க. என்னங்க இது வீட்டுக்கு வாட்ச்மேன் மாதிரி இப்படி இங்கேயே 2 பேரும் உங்களுடைய அத்தையும் மாமாவும் உட்காந்துட்ருக்காங்க அப்படின்னு நிலா அவங்கள பார்த்து அதிர்ச்சியாக கேட்கவும், எங்களுக்குமே ஒன்றும் புரியலைங்க. எங்கே நாம் வீட்டை ஒடிச்சு திரும்பவும் அந்த வீட்டுக்குள்ளே யாரும் இல்லாத நேரமாக போயிடுவோமோ அப்படின்னு தான் அங்கேயே இருக்காங்க. முன்னாடி வீட்டை சீல் வச்சுங்க, பின்னாடி வீட்டையும் அதுக்கு தான் அப்போவே உஷார் பண்ணி சீல் வச்சாங்க. நம்ம வந்துடுவோங்கன்னு தான் அவங்க அங்கேயே வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ என்ன பண்ணுறது சோழன் அப்படின்னு அவங்க போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தாங்க ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வெயிட் பண்ணுறாங்க. காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஈவினிங் ஆகிடுது, அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கஸ்தூரி இதுக்கு மேலே இங்கே இன்னும் எவ்வளோ நாள் தான் நம்ம வெயிட் பண்ணுறது, அதான் இன்றைக்கெல்லாம் அந்த பசங்க வரல, இப்போ மட்டும் எங்கே வர போகிறாங்க வா அப்படின்னு. அண்ணே ஒருவேளை வந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் வரமாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் அதுக்காக இங்கேயே உட்காந்துட்ருப்பீங்க, சாப்பிடணும்ல, நீங்கள் சாப்பிட்டுட்டாச்சும் வந்துடுவோங்க வாங்கினே அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுவும் சரிதான், காலையிலேருந்து இங்கேயே உட்காந்து ஒரே டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்காங்க. சோழன் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இதுதான் நமக்கு நல்ல சமயம், உள்ளே போய் உயிரை நம்ம எப்படியாச்சும் எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்க்குறாங்க. அப்புறம் அங்கே வழியில் போகிற ஒரு ஆள் இருக்கார் இல்லைங்களா, அவரை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு போயிடுறாங்க. இங்கே பாருடா, நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன், அது வரைக்கும் நீங்கே உட்காந்துட்டு இருந்தேன். அந்த சேரனோ இல்லை அந்த நடேசனோ அந்த குடும்பத்தில் இருக்கிற யாராச்சும் இந்த வீட்டு பக்கம் கேட் வாசல் வரைக்கும் வந்தாங்க, அங்கேயே காவல் காத்துட்டு நின்றுட்டு சரியா, பக்கம் செய்யக்கூடாதுடா, கொஞ்சம் கேப் கட்டுத்தா கூட உள்ளே நுழைஞ்சிருவாங்க, உள்ளே விடவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. என்னங்க இது காலையிலேருந்து நின்று பார்த்துட்டோம், அவர் போயிட்டாருன்னு பார்த்தா இப்போ இன்னொருத்தர் யாரையும் நிற்க வச்சுட்டு போயிருக்காரு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சோழன் வேறு வழியில் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது, அந்த ஆள் யாருன்னே தெரியல, என்னையே அந்த ஆளுக்கு அடையாளம் தெரியாது, நான் போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன் நில்லுங்க அப்படின்னு. சோழன் டீ வாங்கிட்டு வரீங்களா, ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னு. சரிங்க டீயே வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் போயிட்டு டீ வாங்குறாரு, கூடவே ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வராரு. வாங்கிட்டு வந்து கொடுத்ததும் நிலாவும் சோழனும் அதை சாப்பிட்றாங்க. நாம் என்னமோ ரிஸ்க் எடுக்கிறோமோன்னு தோணுது, நம்ம இங்கே இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு உயிர் உள்ளதாக இருக்குமா அப்படின்னு. ஏன் சோழன் இப்படி நம்ம நெகட்டிவாக பேசணும், நம்ம தேடி பார்க்கணும். ஏற்கனவே ஒரு முறை அலட்சியமாக தேடி பார்த்து கிடைக்காம அதை பாதியிலே விட்டுட்டோம், இப்போ முழுசாக தேடி பார்த்தாகணும், கண்டிப்பாக அந்த உயிர் நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. அந்த ஆள் என்ன பண்ணுறாரு, கொஞ்ச நேரம் இருக்கிறாரு, அப்போ அந்த ஆளும் பக்கமாக ஒதுக்கப்புறமா போகிறாரா. அந்த சமயத்தில் வாங்க இதான் நல்ல சமயம், நம்ம வெயிட் பண்ணி இருந்தால் இப்படியே போக மாட்டோம், கண்டிப்பாக எப்படியாச்சும் உள்ளே போயிடணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் இல்லாத நேரமாக பார்த்து உள்ளே போகிறாங்களா. கரெக்டாக எப்படி இது இவ்வளோ பெரிய கேட்டை ஏறுறது அப்படின்னு, நான் வேணா தூக்குறேன் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முறைக்கிறீங்க, 50க்கு பாவம் இல்லை, வேறு எப்படி நீங்கள் ஏறுவீங்க, நான் மடமடன்னு ஏறி போயிடுவோம் அப்படின்னு சொல்லவும், சரி தூக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிலாவை தூக்கின உடனே நிலாவும் கேட் ஏறி குதிக்கிறாங்க. சோழன் ஏறி குதிச்சு அங்கே உள்ளே போகிறாங்க. நாய் சத்தம்லாம் கேட்குதா, அப்புறம் உள்ளே போயிடுறாங்க. அந்த ஆள் அதுக்கப்புறமா போயிட்டு என்ன நாய் கலக்கிற சத்தம் கேட்குது அப்படின்னு வேட்டை அடித்து பார்க்குறாங்க. சோழன் சீக்கிரம் வாங்க பார்த்து சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இல்லாத நேரமாக பார்த்து வேகமாக போயிடுறாங்களா. போயிட்டு வீட்டு முன்னாடி நின்றுக்கிட்டு இப்போ எப்படி உள்ளே போகிறது சோழன் அப்படின்னு நிலா கேட்டுட்ருக்காங்க. என்ன இது உள்ளே போகிறது பெரிய விஷயமா, எவ்வளோ நாளாக இந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் இருந்திருக்கோம், இது கூட தெரியாதா, அங்கே பின் சைடெல்லாம் நிறைய கயிறு போட்டு வச்சுருப்போம், வாங்க அந்த கயிறு எடுத்துக்கிட்டு மேலே ஓட்டை பிரித்து கீழே இறங்கிடலாம், இந்த ஜெயம் ரவி படம் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி அப்படின்னு சொல்லவும், கரெக்ட் சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சோழனும் போகிறாங்க. ஆமாம் நான் எப்படி இறங்குறது அப்படின்னு. 2 பேரும் உள்ளே போயிட்டால் மாட்டிக்க மாட்டோமா, நீங்கள் இங்கேயே நின்று வெயிட் பண்ணி யாராச்சும் வராங்களான்னு பாருங்கள், நான் உள்ளே போயிட்டு இறங்கி செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பவும் நான்
கீழே இறங்குனா மேலே இழுக்க ஒரு ஆள் வேணும் இல்லைங்க, நீங்களும் வந்துட்டா எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் இங்கே மரம் இருக்குல்ல, இந்த மரத்தில் கயிறு கட்டிட்டு போனால் அது பிடிச்சி மேலே வந்துடலாம் அப்படின்னு. இதெல்லாம் நல்லா தான் பேசுகிறீங்க, ஆனால் சேஃப்டிக்கு நில்லுங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சோழன் உள்ளே போய் எல்லா இடத்துலையும் தேடுறாங்களா. அப்போது அவருடைய மாமா சாப்பிட்டுட்டு திரும்பவும் வந்துடுறாரு. வந்த உடனே யாரும் வரல அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை யாரும் வரல, இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. என்னடா நாயெல்லாம் குலைக்குது அப்படின்னு. அது ரொம்ப நேரமாகவே குலைச்சிட்டு தானே இருக்குது அப்படின்னு. என்னடா இப்படி சொல்லிட்டு அசால்ட்டாக இருக்க, அவங்க திருட்டு பசங்கடா, எந்த வழியாக வேணாலையும் உள்ளே வர ட்ரை பண்ணலாம், எல்லா இடத்துலையும் பேட்டரி அடித்து பார்க்க வேண்டியது தானே, வீட்டை எதுவும் உடச்சிருக்காங்களான்னு போய் பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு. ஐயா கேட்ட தாண்டி நான் எப்படியா உள்ளே போகிறது அப்படின்னு. அதான் நான் வந்துட்டுலாம், வா நம்ம எதுக்கும் ஒரு தடவை போய் தேடி பார்த்துட்டு வந்துடலாம், எக்காரணத்து கொண்டும் அவங்க இந்த பக்கமே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தேடிக்கிட்டே வரவும் நிலா மேலே இருக்காங்க. சோழன் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு இருக்காரு. சோழன் கிடைச்சதா நிலா வேற மேலே இருந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. ஏங்க என்ன உயிலை நான் என்ன கை தவறி எங்கேயாச்சும் வச்சுட்டா தேடிட்டு இருக்கேன், உயில் எங்கே இருக்குன்னு தெரியலுங்க, அப்படி ஒன்று இருக்கா இல்லையான்னு தெரியல, தேடணும்ல, கொஞ்சம் பொறுமையாயிருங்க, எங்கேயும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்ல நமக்கு டைம் இல்லை, யாராச்சும் வரத்துக்கு முன்னாடி சீக்கிரம் தேடி எடுங்க, உங்கள் மாமா வேற வெளியிலே வெயிட் பண்ணி தந்தார், அவர் எந்த நேரம் வேணாலும் உள்ளே வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிலா சொல்லவும் சோழனும் வேகமாக எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் வந்து லைட் அடிக்கிற வெளிச்சம் பார்த்துட்றாங்களா நிலா. அதை பார்த்த உடனே நிலாவுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. ஐயோ இப்போ மாட்டிக்க போகிறோமே, இந்த வழியாக தான் வராங்க, நம்ம தெரியாதனமா இப்போ உள்ளே வந்தது தெரிஞ்சிச்சு, அவங்க மட்டும் நம்ம மேலே நம்மளை பிடிச்சி போலீஸில் திரும்பவும் ஒப்படைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, நாம் வெளியிலே வர முடியாது, இப்போ என்ன பண்ணுறது, இது கேஸ் ஆகிடுமே, அப்புறம் வீட்டையும் மிகக்கவே முடியாமல் போயிடும் அப்படின்னு நிலா யோசிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சோழன் உங்கள் மாமா வராரு சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க. சோழனுக்கு காதே கேட்கல. சோழன் மாமா வராரு அப்படின்னு. என்னங்க என்ன சொல்கிறீங்க, கிடைக்கலங்க அப்படின்னு. ஐயோ இவருக்கு சொல்கிறத விட பேசாமல் உள்ளே குதிச்சிடலாம் போல இருக்கு அப்படின்னு நிலா என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் ஒரு பெரிய கொம்பு இருக்கா, அதில் வந்து கயித்தை கட்டி விட்டுட்டு அது வழியாக நிலாவுமே தொப்புன்னு கீழே குஞ்சிடுறாங்க. சோழன் என்னடா இது, யாருடா, ஒருவேளை நிலா கீழே விழுந்துட்டாங்களா அப்படின்னு வேகமாக சோழன் வந்து பார்க்குறாரு. பார்த்தா நிலா தான். ஏங்க நீங்கள் எப்படிங்க கீழே விழுந்துட்டீங்களா இல்லை குதிச்சிட்டிங்களா அப்படின்னு. சோழன் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு நிலா கையை பொத்திக்கிறாங்க, கை வந்து வாயில் வச்சு பொத்திக்கிறாங்க. சோழன் அது ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. அந்த சமயத்தில் என்னங்க யாருங்க அப்படின்னு சொல்லவும் உங்களுடைய மாமாவும் தான், அந்த ஆளும் திரும்பி பேட்டரி அடிச்சுட்டு தேடி வந்துட்டுருக்காரு அப்படின்னு. ஓ அப்படியா, சரிங்க சரி அப்படின்னு. இப்படி வாங்க நம்ம இந்த பக்கமாக ஒளிஞ்சிக்கலாம், ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீலாவும் சோழனும் ஸோ அவங்க எட்டி கூட பார்க்காத அளவுக்கு போயிட்டு நல்லா வந்து சென்ட்ரலில் வந்து மறைஞ்சு நின்றுக்கிறாங்க. அவங்க அதுக்கு மேலே எல்லா பக்கமும் ஜன்னலில் பேட்டரி அடித்து பார்க்கணுன்னு இந்த பக்கம் பேட்டரி அடித்து பார்க்குறாங்க, அந்த பக்கம் பேட்டரி அடித்து பார்க்குறாங்க. நிலாவும் சோழனும் இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்துக்கும் தாவி தாவி மறைஞ்சு தான் நின்றுட்டுருக்காங்களா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே யாரும் இல்லை, சரி வாடா போகலாம் அப்படின்னு கிளம்பி போகிறாங்க. இவங்க திரும்பவும் தேடணும்னு போகிறாங்களா. அந்த சமயத்தில் கை தவறி வர சோழன் வந்து அது பொருளை வந்து தள்ளி விட்டுடுறாரு. அப்போது சட்டுன்னு போனவங்க திரும்பவும் வந்துடுறாங்க. என்னது இது, யார் அப்படின்னு திரும்பவும் அவங்க மறைஞ்சிக்கிறாங்களா. அண்ணா பூனை இது தட்டி விட்டுருக்கோம் நடுங்கண்ணா அப்படின்னு கூட இருக்கிறவர் சொன்னவரும் சரிதான்டா, ஆளில் அது வீட்டுக்குள்ளே பூனை வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா திரும்பவும் இவங்க உயிரை தேட ஆரம்பிச்சிடுறாங்க. முதல்ல நிலா வந்து சோழனை பயங்கரமாக திட்டிடுறாங்க, பார்த்து மெதுவாக தேட மாட்டேங்கிற சோழன் மாட்டிக்கணும்னு வச்சுங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க தெரியாமல் பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தேட ஆரம்பிக்கிறாங்களா. தேடி முடிச்சுட்டு எங்கேயுமே கிடைக்கல, ரொம்ப டயர்டாகி சோழன் உட்காந்துடுறாரு. சோழன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. எங்க இல்லாத உயிரை எங்கெங்க தேட சொல்கிறீங்க, எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாச்சு எங்கேயுமே கிடைக்கல. சோழன் அங்கே உள்ள ரூமில் பீரோ மேலே ஒரு பொட்டியெல்லாம் வச்சுருந்தீங்களே அதெல்லாம் அப்படின்னு. எங்க பல வருஷமாக அந்த பொட்டியில் நாங்கள் வைக்கிறோம் எடுக்கிறோம், அதில் ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு. தேடி பார்த்தீங்களா இல்லை அப்படின்னு. தேடி பார்த்துட்டாங்க அப்படின்னு. அந்த பீரோ சந்தை எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே கிடைக்கிறது கிடையாது. ஏன் நிலாவோட ரூமில் இருக்கிற பீரோ, அப்புறம் இன்னொரு சைடு இருக்கிற பீரோ, வெளியில் இருக்கிற பீரோ எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறாங்க, எங்கேயுமே கிடைக்கிறது கிடையாது. ரொம்ப டயர்டாகி நிலா கூட உட்காந்துடுறாங்க. உட்காந்ததுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு பின்னாடி எல்லாம் கூட சோழன் போய் தேடி பார்க்குறாரு, எங்கேயுமே கிடைக்கல. சோழன் பறந்த மேலே அப்படின்னு. அங்கேயும் தாங்க நம்ம ஒரு முறை தேடி பார்த்தோம் கிடைக்கலையே அப்படின்னு. திரும்பவும் இன்னொரு முறை தேடி பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல்லவனுடைய ஃபோட்டோ உங்களுடைய அம்மா ஃபோட்டோ இருந்தீங்களா அந்த பெட்டியவே திரும்பவும் நல்லா தேடி பார்க்குறாங்க. அப்படி தேடி பார்க்கும்போது தான், ஏன்னா நடேசன் அதை தான் யாருக்கும் தெரியாமல் பொத்தி மறைச்சி வச்சுருந்தாரு, அந்த உண்மை வெளி வளர்ந்துச்சு. அந்த பெட்டிக்குள்ளே தான் அந்த உயிலுமே இருக்குது. நடேசனுக்கு அது உயில் அப்படின்னு அதில் இருக்குன்றது தெரியறதில்ல. நிலாவும் சோழனும் தேடும்போது கடைசியாக கிடைச்சிடுதா. நிலா அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷம். சோழன் இங்கே பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. இங்கே பாருங்கள் சோழன் அப்படின்னு.
ஆமாங்க. உயில் கிடைச்சிடுச்சு அப்படின்னு சோழனுக்கு ஒரே சந்தோஷமா, நிலா வேற கிடைச்ச சந்தோஷத்துல சோழன் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு சோழனுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது போதுங்க. இதை வச்சு வீட்டை நம்ம பேருக்கு கண்டிப்பாக மாற்றி எழுதிடலாம். சாரி, உங்களுடைய அப்பா பேருக்கு இந்த வீடு உங்களுடையது தான் சோழன் அப்படின்னு சொல்லவும், ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்கள் மட்டும் இந்த ஐடியா கொடுத்து நம்ம வந்து தேடலைன்னா இந்த உயிலே கிடச்சிருக்காரு. நாளைக்கு கோர்ட்டில் போய் கேஸை நடத்தி எப்படியாச்சும் இந்த வீடு எங்களுடைய அப்பாவது எங்களதுன்னு ப்ரூவ் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே அவங்க முன்னாடி திமிரா வந்து உட்காரல, நான் சோழன் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கஷ்டப்பட்டு உயிரை தேடி கண்டுபிடிச்சதுன்னா இதில் பெருமை பேசுகிறது நீங்களா அப்படின்னு. ஏங்க என்னங்க இப்படி சொல்கிறீங்க? உங்கள் கூட நானும் தானே தேடினேன் ரிஸ்க் எடுத்து அப்படின்னு. சரி சரி வாங்க இங்கேருந்து முதல்ல கிளம்பலாம் அப்படின்னு. ஆமாம், வரும்போது வந்துட்டோம், எப்படி போகிறது? எங்கள் கைத்தை பிடிச்சி தான் ஏறுங்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறமா நிலா சோழன் 2 பேரும் கைத்தை பிடிச்சி மெல்ல மெல்லமாக ஏறி வராங்க. அந்த ஓடு எப்படி இருந்துச்சு அப்படியே வச்சுட்டு நிலாவும் சோழனும் தம்முன்னு கீழே குதிக்கிறாங்க. குதிச்ச உடனே இப்போ வெளியில் வரலான்னு பார்த்தா திரும்பவும் அவங்க கேட் வாசல்லே உட்காந்துட்டு இருக்காங்க. எப்படி போகிறதுன்னு தெரியாமல் விடிய விடிய அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்களா. அப்படியே அவங்க வெயிட் பண்ணி உட்காந்த இடத்துல தூங்கவும் செஞ்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்துலயே அந்த ஆளுங்களும் தூங்கிடுறாங்களா, கஸ்தூரியோட அண்ணனும். அதுக்கப்புறமா நிலா என்ன பண்ணுறாங்க, சோழன் என்ன இப்படி படுத்து இங்கே தூங்கிட்டோம், வாங்க அவங்க தூங்கிட்டாங்க போல இருக்குது, கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசாத மெல்லமாக கேட் ஏறி குதிச்சு சோழனும் நிலாவும் குதிச்சதுக்கப்புறமா அவங்க தூங்கிட்டே இருக்காங்க. அங்கேருந்து எஸ்கேப் ஆகி உயிர் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனால் ஆக்சுவலி இங்கே சேரன், பாண்டி, பல்லவன் 3 பேரும் ரூமுக்கு வந்ததுக்கப்புறமா இவங்க 2 பேருக்கும் கால் பண்ணிக்கிட்டே இருந்துருக்காங்க. அவங்களும் எங்கே நாம் அவங்க கண்ணில் பட்டுரும், அதாவது காது கேட்டுருமோ, அவங்களுடைய கண்ணில் பட்டுருவோமோ அப்படின்ற பயத்தில் ஃபோனை ஆல்ரெடி நிலம் ஆஃப் பண்ணி கார்லேயே வச்சுட்டு வந்துட்டாங்க. அதனால் இந்த ஃபோன் அவங்கக்கிட்ட கிடையாது. ஸோ கார்லேயே இருந்திருக்கு. அதுக்கப்புறமா காருக்கு வந்ததுக்கப்புறமா தான் ஃபோனு பார்க்குறாங்க. எத்தனை தடவை வீட்டிலேருந்து எல்லோரும் கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிலா பார்த்ததும், நீங்கள் முதல்ல கால் பண்ணி வந்துட்டுருக்கோன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க வந்து என்னடா பாண்டி எங்கே போனாங்க, காலையில் போனவங்க இன்னும் ஆளையே காணோம் அப்படின்னு. நடேசன் ஒரு பக்கம் அவருமே எங்கே போனாங்க இன்னும் வரலையா அப்படின்னு தான். அப்போது நிலா கால் பண்ணுவோம், நிலா தாண்டா கால் பண்ணுது அப்படின்னு சேரன் சொல்கிறாரு. ஹலோ எங்கேப்பா போயிட்டீங்க நிலா, கால் பண்ணால் எடுக்கவே மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்கவும், அண்ணா வந்துட்டுருக்காண்ணே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் அப்படின்னு. சரிப்பா சரி பார்த்து பத்திரமா வாங்க அப்படின்னு. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நிலாவா சோழனும் வந்துட்டுருக்காங்களா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறதா சொன்னாங்க அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. சரிண்ணே எங்கே போயிருந்தாங்களாம்மா அப்படின்னு. கேட்டால் தாண்டா தெரியும், நான் கேட்கலையே அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்களுமே வந்துடுறாங்க. வந்த உடனே நடேசன் வெளியே உட்காந்துட்ருக்காரா. நிலா அவங்கள பார்த்து, என்ன அங்கிள் ஒரே ஃபீலிங்காக, உயில் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு நிலா பார்த்து கேட்கவும், அடே என்னம்மா நீ வேறு அப்படின்னு. யோ உள்ளவாயா எந்திரிச்சு அப்படின்னு சோழன் கூப்பிடுவோம். எங்குக்கு வாங்க அங்கிள் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க. என்னடா எங்குக்கு, எனக்கு உள்ளெல்லாம் தூக்கம் வராதடா அப்படின்னு. உன்னை தூங்க யார் கூப்பிட்டா, ஒரு நல்ல விஷயம் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. எனது நல்ல விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. என்னப்பா எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு எல்லாருமே மாற்றி மாற்றி நிலாவை கேட்கவும், எல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம் தானே அப்படின்னு நிலா சொல்லவும், என்னடா சொல்லலாம் அப்படின்னு கேட்கவும், என்ன சந்தோஷமான விஷயமா, என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பாண்டியுமே யோசிக்கவும், யாராச்சும் சர்ப்ரைஸ் வைக்காமல் சொல்லுங்களே அப்படின்னு பல்லவன் கேட்கவும், இங்கே பாருங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீ இது, என்னங்க என்னப்பா இது அப்படின்னு மாற்றி மாற்றி கேட்கவும், அங்கிள் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. இது இது உயில் மாதிரியே இருக்கே அப்படின்னு நடேசன் சொல்லவும், கரெக்ட் அங்கிள் நீங்கள் தான் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க, இது உயில் தான் அப்படின்னு. யாரோட உயில்ப்பா நிலா, இது எங்கேருந்து கிடச்சிடுச்சு அப்படின்னு. அண்ணன் நம்ம வீட்டிலேருந்து எடுத்தது தானே, நம்மளோடைய வீட்டுக்கான உயில் இது, நம்ம வீட்டுக்கான உயிலோடைய ஆதாரம் கிடச்சிடுச்சு, நீ நம்ம வீடுனா அது அப்படின்னு சொல்லவும் அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். என்னப்பா சொல்கிறேன் நிலா, உண்மையாப்பா, ஆனால் நீங்கள் எப்படி போனீங்க அப்படின்னு. ஆனால் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணி இந்நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த உயிலை தேடி நானும் நிலாவும் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லியிருந்தா நாங்கள் எல்லாரும் வந்திருப்போம் இல்லை அப்படின்னு. அதுக்கு குடும்பமாக போய் திரும்பவும் அங்கே உட்காந்துக்கிட்டோன்னு மாட்டினா கூட அவங்கள பிடிச்சி திரும்பவும் ஜெயிலில் போடவா, இல்லைன்னா நாங்களே கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து சொல்ல சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லவும் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். நிலா இருந்துக்கிட்டு இதை வச்சு உயில், இதை வச்சு வீடு நம்மளோட இதுன்னு கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணிடலாம் நாம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக நடேசன் கண்ணே கலங்கிடுறாரு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.